வணக்கம். நான் உங்கள் ஜெயா. நம்ம இப்போ இந்த வீடியோவில் சத்ரபால் எழுதின செட்டான்ற கதையோட சமரியை பார்க்கலாம் வாங்க. சத்ரபால் ஒரு டோக்ரி ரைட்டர். அவர் ரொம்ப ரொம்ப எளிமையாக நடக்கக்கூடிய விஷயங்களை தெளிவாக அதுலேயும் சமுதாய அக்கறை உள்ள சிறுகதைகளை எழுதுகிறவர். இந்த கதையில் பார்த்திங்கன்னா ஒரு வயசான ரிட்டையரான ஒரு ஸ்கூல் டீச்சரை பற்றி. அவருக்கு செனிலிட்டி அண்ட் டிமென்ஷியா, இது ஞாபக மறதி வியாதி, அதாவது வயசானால் கொஞ்சம் மறதி வரும் இல்லையா, அந்த வியாதி தான். ஆனால் அவர் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அவரை அவரோட ஞாபக மறதிக்காக கிண்டல் பண்ணுறாங்க. அவரோடு சேர்ந்து ரிட்டையர் ஆன அவருடைய நண்பர்களும் அவரோட ஞாபக மறதியை ரொம்ப ரொம்ப கேலி கிண்டல் தான் பண்ணிட்டுருக்காங்க. கதையோட ஆரம்பத்திலே அவர் ஒரு பஸ் ஸ்டாண்ட் கிட்டே நின்றுட்டுருக்காரு. அங்கே அவர் ஒரு ஆட்டோவில் தான் வராரு. காற்று நல்லா வேகமாக வீசின்னு இருக்கு. அவர் ஆட்டோவுக்கு பணத்தை கொடுத்துட்டு அங்கே ஒரு பெஞ்ச் இருக்குது, அங்கே போய் உட்காந்துட்டுருக்காரு. அவர் போக வேண்டிய பஸ் வரத்துக்கு இன்னும் 50 நிமிஷம் இருக்குது. அவர் எங்கே போகிறாருன்னா, அவரோட நண்பரான குப்தாஜியோட பொண்ணோட கல்யாணம் பஞ்சாபில் இருக்கிற ஒரு கிராமத்தில் நடக்க போகுது, அதுக்கு தான் போகிறாரு. குப்தாஜியும் இவரோட அதே பள்ளியில் வேலை செஞ்சுட்டு ரிட்டர்ன் ஆகுதான், அதனால் அங்கே போகிறாரு. இப்போ இவருக்கு ஏற்கனவே ஞாபகம் மறதி இருக்கிறதுனால அவர் வீட்டில் இருக்கிறவங்களாம் நீங்கள் தனியாக போகக்கூடாதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவர் உட்காந்து திடீர்னு அவருக்கு ஏதோ ஞாபகம் அவர் பையை செக் பண்ணுறாரு. ஏன்னா அவர் குப்தாஜியோட பொண்ணுக்காக கல்யாண பரிசாக ஒரு புடவையும் அவருடைய ஃப்ரெண்டான குப்தா சாஹிப்காக ராஜ்மா பீன்ஸும் வாங்கி வச்சுருந்தார். இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டப்புறம் அவரோட உடம்புல தெம்பும் அவ்வளோ இல்லை, ஞாபக மறதி வேறு ரொம்ப அதிகமாகிடுச்சு. அது கூட இல்லாமல் சமீப காலத்தில் தான் அவர் மனைவியும் இறந்துட்டாங்க. அதனால் இது எல்லாமே அவருடைய மனவேதனையை ரொம்ப அதிகப்படுத்திருக்கு. அதுலேயும் அவருடைய பேத்தியான ஆன்ஷு எப்போ பார்த்தாலும் அவர் ஞாபக மறதியை வச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கா. இத்தனைக்கும் இந்த கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட என்ன உங்கள் ஃப்ரெண்டோட முகமாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்லாம் கூட அவள் கேட்டிருக்கா. இப்போ அவங்க வீட்டில் யாருமே நீங்கள் தனியாக போகக்கூடாதுன்னு சொன்னதுனால இவரோட ஃப்ரெண்டான அப்ரோலையும் இவர் வர சொல்லியிருக்கார். அப்ரோலும் இவங்களோட ஸ்கூலில் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனவர் தான். ஆனால் அவருக்கு என்னென்னா முட்டி வலி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவர் எங்கேயும் போகிறத தவிர்த்துருக்காரு. ஆனால் அப்ரோலும் இவரும் முதல் நாள் ராத்திரி ஃபோனில் பேசி சரி 2 பேரும் கல்யாணத்துக்கு போகலாம், 10 மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் மீட் பண்ணலான்னு ப்ரோக்ராம் போட்டிருந்தாங்க. முதல்ல அப்ரோல் நான் வரலன்னு தான் சொல்லியிருந்தார். ஏன்னா எனக்கு முட்டி வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னால் வர முடியாதுன்னு. ஆனால் அவருக்கும் குப்தா சாஹிப் நண்பர் தானே, அதனால் அவரோட சந்தோஷத்துக்காக அவரும் வரதான் ஒத்துன்ட்ருக்காரு. இப்போது இவருக்கு ஒரே வருத்தம், அதாவது ஒரு கவலை, அப்ரோல் வருவாரா மாட்டாரான்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்ரோல் நிறைய வாட்டி வரேன்னு சொல்லிட்டு வராமல் கூட இருந்திருக்காரு. இப்போ அவர் யோசித்து பார்க்குறாரு, இந்த மாதிரி அப்ரோல் எத்தனை வாட்டி வராமல் இருந்திருக்காரு அப்படின்னு யோசிக்கும் போது 4-5 வாட்டி அது மாதிரி பண்ண மாதிரி இவருக்கு ஞாபகம் வருது. உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்லையே நம்ம இவ்வளோ ஞாபகம் வச்சுட்டுருக்கோமேன்னு. ஆனால் அதே சமயத்தில் ஆமாம் இந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் ஞாபகம் இருக்குது, ஆனால் தேவையானது ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார். ஏன்னா இப்போது அவருக்கு அப்ரோலோடைய ஃபோன் நம்பர் தெரியணும். ஏன்னா தெரிஞ்சதுன்னா ஞாபகம் வந்ததுன்னா அவர் பிசிஓலேருந்து அவர் எப்போ வருவாருன்னு கேட்டுக்கலாம். ஆனால் அப்ரோலோட ஃபோன் நம்பர் அவருக்கு ஞாபகம் வரல. அதனால் அவர் என்ன பண்ணுறார், சரி நம்ம தனியாகவே போயிடலான்னு சொல்லிட்டு டிக்கெட் கவுண்டரில் போய் நிற்கிறார். அந்த டிக்கெட் கவுண்டர் வேறு ரொம்ப நீளமாக இருக்குது. அப்போது அங்கே நிறைய பேர் மாதா வைஷ்ணவ தேவி கோயிலுக்கு போகிறத பார்க்குறாரு. ஏன்னா நிறைய பேர் அதுக்கும் டிக்கெட் வாங்குறாங்க. உடனே அவருடைய ஞாபகம் அவர் போனது ஞாபகம் வந்துடுச்சு. ஏன்னா அவரும் மாதா வைஷ்ணவ தேவி கோயிலுக்கு போகிறதுக்காக அதுவும் நடைப்பயணமாக போயிருக்காரு. அங்கே ஒரு மகாராஷ்டிரன் ஃபேமிலியை பார்த்து அவங்களோட ரொம்ப நட்பாயிட்டார். சாயங்காலத்தில் என்ன ஆயிருக்குன்னா அவர் கோயில்கிட்ட போய் சேர்ந்துட்டார். ஆனால் போன உடனே அங்கே போகும்போது நடைப்பயணமாக போனதுனால ரொம்ப களைப்பாக இருந்தது. சரி தூங்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்து நம்ம போய் சேவை செய்யலாம், போய் தரிசனம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தூங்கிட்டார். மறுநாள் காலம்பரை எழுந்துட்டு அவர் கோயில் போகணுன்றதை மறந்துட்டு திரும்பி வர ஆரம்பிச்சிட்டார். திரும்பி வர வழியில் அதே மகாராஷ்டிரன் ஃபேமிலியை பார்த்தார். அவங்க சொன்னாங்க எப்படிப்பட்ட தரிசனம் எங்களுக்கு கிடச்சிதுலாம் சொல்லும் போது தான் அவருக்கு ஞாபகம் வருது, அச்சோ நம்ம தரிசனமே பண்ணாமலே நம்ம திரும்பி வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. மன வருத்தம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. உட்காந்து அழுது கூட இருக்கார். ஆனால் இந்த விஷயத்தை அவர் வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லலை. அப்போது 7 வருஷம் கழித்து இந்த விஷயத்தை அவர் மற்றவங்க கையில் சொல்லும் போது எல்லாருமே அவர் ஞாபக மறதி என்னென்னு பார்த்து சிரித்தாங்க.
அதில் இவரோட பேத்தியான ஆன்ஷு வந்து திரும்பி திரும்பி இதை சொல்லி சில சமயத்தில் இவர் செஞ்சதுக்கு மேலேயே அவங்களே கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் ஆட் பண்ணி சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் இவர் வந்து என்ன தான் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நிறைய சைக்காட்ரிஸ்ட்லாம் போய் பார்த்துருக்காரு, இது மாதிரி ரொம்ப ஞாபக மறதி இருக்குதுன்னு. ஆனால் எல்லாருமே ஞாபக மறதிக்கு எந்த மருந்துமே இல்லைன்னு சொல்லிட்டதுனால இவரால் எதுவுமே செய்ய முடியாது. அவர் ஏழமே நினச்சி இவருக்கே தான் கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து க்யூவில் நின்று இருக்கார். நிறையா வாட்டி நினச்சி பார்க்குறாரு, எப்போல்லாம் நம்ம ஞாபக மறதி வந்திருக்கு நிறையா வாட்டின்னு. அதே சமயத்தில் இன்னொரு வாட்டியும் அவருக்கு ஞாபக மறதி இருந்திருக்கு. ஏன்னா ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து அவர் பேரை சேர்க்கறதுக்காக போயிருக்காரு. ஆனால் கிட்ட போன உடனே அவர் பேரே அவருக்கு மறந்துடுச்சு. ஆனால் நல்ல காலமாக அவரோட ஃப்ரெண்டு இவரோட விசிட்டிங் கார்டை கொடுத்துருக்காரு. ஏன்னா உங்கள் பேரை மறந்துட்டா விசிட்டிங் கார்டில் உங்கள் பேர் இருக்கும் இல்லையா, பார்த்து சொல்லுங்கன்னு. அதெல்லாம் அவர் நினச்சி இப்போ பார்க்குறாரு. இப்போது டிக்கெட் கவுண்டரில் அவர் டிக்கெட் கவுண்டர் கிட்டே வந்துட்டார். உடனே 200 ரூபாய் அவர் பாக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு டிக்கெட் புக் பண்ணுற கிளர்க்கையில் தரார். கிளர்க் வந்து கேட்குறாரு எந்த ஊருக்கு போகணுன்னு. அப்போ தான் அவருக்கு தெரியுது அவர் எந்த ஊருக்கு போகணுன்றதே அவருக்கு மறந்து போச்சு. இப்போ அவருக்கு பின்னாடி வேறு நிறைய பேர் க்யூவில் நின்றுருக்காங்க. அதனால் அந்த புக் பண்ணுறாருல அந்த கிளர்க்குக்கும் கொஞ்சம் கோவமாக தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பேருக்கும் அவர் டிக்கெட் சீக்கிரமாக கொடுத்தாகணும், இல்லைனா அவங்களாம் கத்த அனுப்பிச்சிடுவாங்க. அதில் இவருக்கு பின்னாடி ஒரு இளைஞன் நின்றுருக்காரு. அந்த பையன் என்ன பண்ணுறான்னா இவர் அப்படியே தள்ளிட்டு அவர் இன்சல்ட் பண்ணிவிட்டு அவன் டிக்கெட் வாங்கின்னு போயிட்டான். மற்ற பேசஞ்சர்ஸ்லாம் இவரை பார்த்து சிரித்தாங்க. இவருக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது. என்ன தன்னை நினச்சே அவருக்கே வந்து என்னடா நம்ம இவ்வளோ பரிதாபமான நிலைமையில் இருக்கோமே, நம்ம வந்து எந்த ஊருக்கு போகணுன்றது கூட மறந்து போச்சு அப்படின்னு நினச்சினே வராரு. ஆனால் அப்படி வரும்போது என்ன ஆகிடுதுன்னா அப்புறம் ஒரு எதிர்க்க வந்துடுறார். வந்த உடனே என்ன டிக்கெட் வாங்கிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவரும் வந்து இல்லை நான் இப்போ தான் வந்தேன், நானும் இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ரூவலுக்கு ஞாபகம் இருக்கும்ல எங்கே போகணுன்னு சொல்லிட்டு, அதனால் சரி அவரை கேட்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனால் அதே சமயத்தில் ஐயோ எந்த இடம் போகணும் உனக்கு தெரியுமான்னு கேட்டால் நமக்கு தெரியாது மறந்துடும் நினச்சிட்டு அப்புறம் நம்மளை கிண்டல் பண்ணுவான்னு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறார். அப்புறம் வந்து ஒரு சிகரெட்டை பற்ற வச்சுட்டு யோசித்து பார்க்குறாரு எந்த ஊருக்கு நம்ம போகணும் அப்படின்னு. அப்புறம் நைஸாக வந்து அப்ரோல் கேல வந்து கேட்குறாரு, ஏதாவது பஸ்ஸு வந்து குப்தாஜியோட டவுனுக்கு இருக்கான்னு கொஞ்சம் பார்க்குறியா அப்படின்னு. ஆனால் அப்ரோல் வந்து அது வேறு விதமாக எடுத்துக்கிறார். அவர் சொல்கிறாரு கவலைப்படாத, பஸ்ஸுக்கான பணம் நீ என்ன செலவு பண்ணுறியோ அதை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு. இது இவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. சரி இப்போ எப்படி கேட்குறது, சரி அவன்கிட்ட ஒன்றா அந்த கல்யாணம் பத்திரிக்கை அவங்கக்கிட்ட இருக்கான்னு கேட்கலாமா, எடுத்துகிட்டு வந்திருக்கியான்னு கேட்கலாமான்னு யோசிக்கிறார். ஆனால் வந்து அப்புறம் ரொம்ப கோவமாயிடுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ எது கல்யாண பத்திரிக்கை பற்றி கேட்குற, ஏன் எந்த இடம்னு மறந்துட்டியா அப்படின்னு கரெக்டாக கேட்ட உடனே இவருக்கு ஒரு மாதிரி அவமானம் போயிடுது. ஏன்னா இவர் அதுக்காக தான் அதை கேட்டிருக்காரு. ஆனால் இவருக்கு வந்து தனக்கு வந்து மறந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு ஒத்துக்கிறதுக்கு மனசு இல்லை. அப்புறம் அப்ரூவல் வந்து சொல்கிறார், சீக்கிரமாக போ டிக்கெட் வாங்கி, என்னாலாம் போய் அந்த க்யூலெல்லாம் நிற்க முடியாது, முட்டி பயங்கரமாக வலிக்குது, போய் வாங்கினுவானோன்னு வேறு வழி இல்லாமல் இவர் எழுந்து திரும்பி டிக்கெட் கவுண்டர்கிட்ட வராரு. இப்போ ஒரு 3-4 பேர் தான் அந்த க்யூவில் நிற்கிறாங்க. அவர் அங்கே வந்துட்டு அங்கே ஒரு போர்டில் வந்து எந்தெந்த ஊருக்கெலாம் பஸ் இருக்குன்னு இருக்கு இல்லையா, அதில் பார்க்குறாரு. ஒருவேளை அந்த பார்க்கும்போது அந்த பேர் நமக்கு ஞாபகம் வருமோ அப்படின்றதுக்காக. ஆனால் அதுவும் அவருக்கு எந்த விதத்துலையும் பிரயோஜனப்படலை. சரி அப்ரூவலுக்குள்ளே திரும்பி போய் பேர் கேட்டுடலாமா அப்படின்னும் போது அவரால் அது முடியல, அவரை போய் கேட்க முடியல. கடைசியில் இவர் மட்டுமே புக்கிங் கவுண்டர்கிட்ட வந்துடுறார். என்ன பண்ணுறதுனே தெரில. பையில் வந்து கையை விட்றாரு, பணத்தை வெளியில் எடுக்கிறாரு, அப்படியே நேராக அந்த புக்கிங் கவுண்டரில் கையை கொடுக்குறாரு. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, திடீர்னு இந்த கிளர்க் வந்து நம்மளை நீங்கள் எந்த ஊருக்கு போகணுன்னு சொல்லும் போது ஒரு வேளை கரெக்டான பேர் வாயிலேருந்து வந்துடுமோன்ற நம்பிக்கையில் அவரை நிற்கிற மாதிரி கதை முடிஞ்சிருக்கு. இது ரொம்ப அருமையான ஒரு கதை. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.